ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஓகே, என்னோட சேனல் கிகி ஃபேமிலி சேனல் பார்க்க வந்த அனைவருக்குமே பெரிய பெரிய வணக்கம். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபன் வீடியோஸ் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா மீஷோ ஃபைன்ஸ் எல்லாமே காமிச்சிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து என்ன வீடியோ அப்படின்னா, மீஷோவில் நான் ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ண ஒரு ஃப்ராக் டைப் குர்த்தி ஒன்று, அப்புறம் குர்த்தி ஒன்று. இது வந்து நான் உங்களுக்கு இன்றைக்கி வீடியோவில் காட்ட போகிறேன். ஸோ வள கொலான்னு பேசாமல் சீக்கிரமாகவே வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் டச் பண்ணி விட்ருங்க. நமக்கு பெரிய பெரிய ஒரு சப்போர்ட்டை வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஃப்ராக்கு அண்ட் வந்து மீஷோ குர்த்தி, ஸோ ரெண்டுமே வந்து நான் மீஷோவில் ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணதான். இந்த ஃப்ராக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ட்ரெண்டிங்கான ஒரு ஃப்ராக். ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, மீஷோலேயும் இது அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த குர்த்தி, அதாவது இந்த ஃப்ராக் பற்றி நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டாப் வந்து பார்த்திங்கன்னா இது இப்போ ரீசெண்டாக தான் நிறைய கலர்ஸில் மீஷோவில் வந்திருக்கு. ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ இந்த டாப் பற்றியும் இன்றைக்கி பார்க்கலாம். முதல்ல வந்து இந்த டாப் பார்த்துடலாம். ஸோ இது வந்து ஒன்லி குர்த்தி தான். இதுதான் இந்த குர்த்தி. ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து த்ரெட் ஒர்க் தான், எம்ப்ராய்டிங் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸ்லீவ்லேயும் அப்படியே ஃபுல்லாகவே ஃப்ளார் டிசைன் அண்ட் லீவ்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. தெரியுதா உங்களுக்கு? அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து இப்படி லேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடு வந்து ஃபுல்லாகவே லேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் குர்த்தி ஃபுல்லாகவே அந்த த்ரெட் ஒர்க் வருது. கீழே வரைக்குமே அந்த த்ரெட் ஒர்க் வருது. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இதுதான் குர்த்தி. காட்டன் தான் இந்த மெட்டீரியல். சம்மருக்கெல்லாம் ஓகே தான், போடக்கூடியது தான். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது. வேறு கலர்ஸில் வந்து மோஸ்ட்லி ஒயிட் கலரில் இந்த த்ரெட் ஒர்க் வந்திருக்குது. இந்த வயலட் கலரில் மட்டும் இப்படி பிளாக் கலரில் த்ரெட் ஒர்க் வந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் இந்த குர்த்தி வந்து எடுக்கிறதாக இருந்ததுன்னா உங்கள் சைஸை விட எக்ஸ்ட்ரா ஒரு சைஸ் எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து எல் சைஸ் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்எல் எடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு இப்போ மீடியம் சைஸ் அப்படின்னா நீங்கள் வந்து லார்ஜ் சைஸ் எடுத்துக்கணும், எல் எடுத்துக்கணும். ஸோ அப்படி வந்து உங்கள் சைஸை விட எக்ஸ்ட்ரா ஒரு சைஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. ஏன்னா ரொம்பவே டைட் ஃபிட்டிங்காக இருக்குது இந்த குர்த்தி. சரிங்களா? ஸோ ரிவ்யூஸ் எல்லாமே பார்த்து தான் நானும் எடுத்தேன். ரிவ்யூஸ்லேயே போட்டிருக்காங்க நிறைய பேர் வந்து சைஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும், ஒரு சைஸ் எக்ஸ்ட்ரா எடுக்கிறது தான் பெட்டர் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதுபடி தான் நான் எடுத்திருந்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரொம்ப லூஸாக எடுத்துட்டோம்னாலும் இது வந்து சைடுலலாம் நம்ம பிடிச்சிக்க முடியாது. என்ன ரீசன் அப்படின்னா இந்த சைடில் வந்து இப்படி லேஸ் ஒர்க் பண்ணியிருக்கிறதால நம்ம இப்படி சைடில் பிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த லேஸ் ஒர்க் வந்து உள்ளே போயிடும் இல்லையா? ஸோ அது பெரிய வேலையாக இருக்கும். சைடில் பிடிச்சிட்டு அப்புறம் இந்த லேஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி அப்புறம் பிடிச்சிட்டு திருப்பி வந்து வச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது பெரிய வேலையாக இருக்கும். அதனால் ரொம்ப டைட் ஃபிட்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு குர்த்தி. அதனால் உங்கள் சைஸை விட ஒரு சைஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். அதுக்காக ரொம்பவே லூஸாகவும் எடுத்துக்காதீங்க. ஸோ எடுக்கிறதாக இருந்தால் இந்த குர்த்தியுடைய ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 300 சம்திங் தான். நிறைய ரேட்டில் வந்து இருக்குது. எல்லாமே வந்து 300 to 400 ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. நிறைய கலர்ஸ் இருக்குது. எல்லோ கலர் இருக்குது, ப்ளூ கலர் இருக்குது, அப்புறம் ஒயிட் இருக்குது. ஒயிட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்கும். மற்ற எல்லா கலர்ஸ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்குது. ஸோ இதுதான் இந்த குர்த்தி. நான் மீஷோவில் இருக்கிற ரேட்டையும் சேர்த்து உங்களுக்கு காட்டிடுறேன். நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது, போடும்போது நல்லா இருக்கும். இதுக்கு வந்து ஒரு ஷால் இதே மாதிரி த்ரெட் ஒர்க் பண்ண மாதிரி நெட் ஷால் போட்டு பிளாக் கலர் லெகின் போடும்போது ரொம்பவே ஒரு லுக் வைஸாக ரொம்பவே அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃப்ராக் பார்க்கலாம். இந்த ஃப்ராக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ட்ரெண்டிங்கான ஃப்ராக். கிட்டத்தட்ட ஒரு 1 இயராகவே ஒரு ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு ஃப்ராக் தான். இந்த கலர் ஒன்று தான் வந்திருக்கு, வேறு எந்த கலர்ஸுமே வரல. நிறைய பேர் நிறைய ரீல்ஸ்லாம் போட்டு பார்த்துருப்பீங்க. நிறைய இன்ஸ்டா பேஜ்லலாம் கூட இந்த ஃப்ராக் வந்து சேல் பண்ணாங்க. மீஷோலையும் அப்பத்துலேருந்து இது அவைலபிள் தான். பட் என்ன சொல்கிறது,
கொஞ்சம் ரேட் வந்து அதிகமாக இருந்தது. அப்போது அதிகமாக மீன்ஸ் 700 சம்திங், 600 700 அப்படி அந்த ரேஞ்சில் இருந்தது. 800 ரேஞ்சில் கூட இருந்தது ஸ்டார்டிங்லலாம். அண்ட் நிறைய இன்ஸ்டா பேஜில் கூட அப்படி தான் ரேட் வைஸ் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 500 ரேஞ்சுக்கு வந்து இப்போ 400 ரேஞ்சில் வந்துடுச்சு இந்த குர்த்தி. சாரி, குர்த்தி கிடையாது, இது ஃப்ராக் இது. ஓகே, ஸோ ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பஃப் ஸ்லீவ் வச்சு லாஸ்டிக் தான் ஃபுல்லாகவே. இந்த பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்லீவில் வந்து இங்கே லாஸ்டிக் கொடுத்துருக்காங்க, இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. இது ஸ்லீவ் வந்து இங்கே வரைக்கும் வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து ஃபுல்லாக முன்னாடி வந்து எம்ப்ராய்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து இப்படி சுருக்கு வச்ச மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு, அப்புறம் வந்து கீழே எல்லாம் அப்படி கொடுத்து ஃப்ரில் மாதிரி கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல் வைஸ் பார்த்தா ரொம்பவே நல்லா இருக்கு. மெட்டீரியல் வந்து நல்லா இருக்கு, ஒரு சிந்தட்டிக் மெட்டீரியல் மாதிரி ரொம்பவே நல்லா இருக்கு. ஸ்டிச்சிங் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே தான். ஸோ ஓகே, ஸ்டிச்சிங் வைஸ் பார்த்தா ஓகே அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது, ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஏன் நான் அப்படி ஓகேன்னு சொல்கிறேன்னா, இந்த மெட்டீரியலுக்கு இப்படி தான் ஸ்டிச் பண்ண முடியும், அதுவும் ஒன்று இருக்குது இல்லையா. ஸோ இந்த மெட்டீரியலில் இப்படி தான் ஸ்டிச் பண்ண முடியும், அதனால தான் அப்படி சொல்கிறேன். பட் இந்த ஃப்ராக் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் வைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு லுக்கிங்கான ஃப்ராக் அப்படின்னு சொல்லலாம். போடும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த கலர் ஒன்று தான் வந்திருக்கு இந்த ஃப்ராக்ல, வேறு எந்த கலர்ஸுமே வரல இது வரைக்கும். நான் பார்த்ததில்லை, நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். பட் நான் வந்து பார்த்தது இந்த ஒரே கலர் தான். நிறைய பேர் நிறைய ட்ரெண்டிங்லலாம் போட்டிருக்காங்க, நிறைய ரீல்ஸ்லலாம் போட்டிருக்காங்க. ஸோ இப்போது வந்து இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 400 சம்திங் அண்ட் 500 சம்திங் சில இதில் காட்டலாம். பட் மீஷோவில் வந்து 400 and 500 ரேஞ்சில் இருக்குது. நான் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ இதுதான் இந்த ஃப்ராக். இந்த ஃப்ராக்கை பற்றி வேறு என்ன சொல்லணும்னா, உள்ளே வந்து லைனிங் கொடுத்துருக்காங்க ஒரு ப்ளூ கலரில், அதே டார்க் இங்க் ப்ளூ கலரில் உள்ளே வந்து லைனிங் க்ளோத் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. க்ளோத் லைனிங் வைஸ் பார்த்தாலும் ரொம்பவே நல்லா தான் இருக்குது. என்ன சொல்கிறது, கொஞ்சம் அப்படி போட்டு நம்ம இப்படி இழுத்தோன்னாலாம் கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா பிஞ்சிட்டு வந்துடுமோ அப்படின்னு ஒரு டவுட் இருக்கக்கூடிய மாதிரி இருக்குது. பட் நல்லா தான் இருக்குது. அந்த ஸ்டிச்சிங் வைஸ் கொஞ்சம் ஒரு டவுட்டாக இருக்குது, அவ்வளோதான். ஓகே, ஆனால் போடுறதுக்கு லுக்கிங் வைஸ் பார்க்கும்போது நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் நான் இது போட்டு பார்க்கல. ஸோ இதுதான் அந்த ஃப்ராக். ஸோ இந்த 2 ட்ரெஸ்ஸு தான் இன்றைக்கி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடுத்தேன். ஸோ வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.